ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி3ல பேமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மைவி3லேருந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொடுக்க போகிறாங்க, அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ 3 கேட்டகரியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க மைவி3ல. யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அதே போல் மைவி3னுடைய கரண்ட் அப்டேஷனை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, மைவி3ல பேமெண்ட் அப்டேட். ஏன்னா மைவி3ல பேமெண்ட் அப்டேட் தான் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. மைவி3ல பணம் எப்ப தான் ப்ரோ வரும்? மைவி3 பணம் எப்ப தான் வரும்னு சொல்லிட்டு இந்த மாரி கேள்விகள் தான் நெறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. மைவி3ல பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஏ, பி, சி ஓகேங்களா? இந்த ஏ, பி, சில என்ன ஆச்சுன்னா, ஏல இருக்கிறவங்க யாரு? பில இருக்கிறவங்க யாரு? சில இருக்கிறவங்க யாரு? அப்போ இந்த 3 கேட்டகரியிலேருந்து தான் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. இந்த 3 கேட்டகரி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க எந்த கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னு மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஏ கேட்டகரில என்ன சொல்றாங்க அப்படின்னா, போட்ட அமௌண்ட்ட விட பல மடங்கு எடுத்தவங்க. போட்ட அமௌண்ட் எடுத்துட்டு, அத விட ப்ராஃபிட் எடுத்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ கேட்டகரில வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு 2 வருஷமா மைவி3, 3 வருஷமா மைவி3ல இருக்கிறவங்க தான் ஏ கேட்டகரி. ஓகே 2 வருஷமா மைவி3ல இருக்கிறவங்க ஏ கேட்டகரில வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா, அவங்க போட்ட அமௌண்ட்ட விட நெறைய லாபம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்துருப்பாங்க. செகண்ட் கேட்டகரி பி கேட்டகரில யார் இருக்காங்க அப்படின்னா, போட்ட அமௌண்ட்ட மட்டும் எடுத்தவங்க தான் பி கேட்டகரி. ஓகேங்களா? அப்போ போட்ட அமௌண்ட்ட மட்டும் தான் எடுத்தவங்க. ஒரு 1,20,000 நம்ம இருக்காங்க அப்படின்னா, 1,20,000 நம்ம எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பி கேட்டகரி பீப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 3 கேட்டகரி யார் அப்படின்னா, சி கேட்டகரி. சி கேட்டகரில 3 யாருன்னா, போட்ட அமௌண்ட்ட ரூ. 1 கூட எடுக்காதவங்களும், அதேபோல அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1, 2 வித்ட்ரால் எடுத்தவங்களும், ரூ. 1,00,000க்கு கீழ இருக்கிறவங்க. ஓகேவா? இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சி கேட்டகரி பீப்பிள். அப்போ ரூ. 1 கூட எடுக்காதவங்களும் சரி தான், 90,000 1,00,000த்துக்குள்ள எடுத்தவங்களும் எல்லாருமே சி கேட்டகரில வருவாங்க. சி கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் குடுக்குறாங்க அப்டின்னா, முன்னுரிமை யார் குடுக்குறாங்க? சி கேட்டகரி பீப்பிள். அப்ப சி கேட்டகரில நீங்க இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா பேமெண்ட் ஆனது அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பேமெண்ட்ட பத்தி எதுவா இருந்தாலுமே, அது எம்டி சார் தான் வந்து பேச வேண்டியிருக்கும். இப்போதைக்கு ஏன் வந்து மைவி3ல எல்லாமே மறைமுகமா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்டின்னா, எல்லாமே ஒரு நன்மைக்காக மட்டும் தான். இப்போ ஒரு சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ பெயில் பண்ணியிருக்கோம். பெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாரி சொல்லக்கொள்ள மையத்திற்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவங்க அத யூஸ் பண்ணிட்டு தப்பான ஒரு வழியில போயிட்டு, அ அந்த பெயில கேன்சல் பண்றதுக்கோ, இல்ல வந்து டிலே பண்றதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறைமுகமா பண்றாங்க. ஓகேங்களா? மையத்திரி ஆனது எல்லா விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே ம மறைமுகமா பண்றாங்க அவங்க. அவ்வளோதான் விஷயமே. ஓகேங்களா? அத வந்து புரிஞ்சுங்க. மையத்திரினாலே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நெறைய பேரு நகைய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, மையத்தில போட்டுருக்காங்க. வட்டிக்கு வாங்கி போட்டுருக்காங்க. வீட்டுக்கு தெரியாம போட்டுருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு தெரியாம. ஓகே. இந்த மைவித்திரி வந்து நம்மளுக்கு கை குடுக்கும். நம்ம ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னேற்றிடலாம்னு சொல்லிட்டு. இந்த மாரி மைவித்திரி வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே நம்பாத ஆளே கிடையாதுங்க. முழுக்க முழுக்க எல்லாருமே நம்பி தான் உள்ள வந்தாங்க. ஒரு ஆன்லைன் வேர்ல்டுல இந்த ஆன்லைன் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பகமான ஒரு கம்பெனினா அது மைவித்திரி மட்டும் தான் இருந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு கம்பெனி இது மட்டும் தான்ப்பா இருக்கு. பேமெண்ட்லாம் கரெக்ட்டா வந்துரும். கரெக்ட்டா ரிக்வெஸ்ட் நீ 1,00,000 குடுத்தாலும் சரி தான், 2,00,000 குடுத்தாலும் சரி தான். கரெக்ட்டா உங்களுக்கு 7 டேஸ்ல கண்டிப்பா வந்துரும். போன சாட்டர்டே குடுத்தீங்களா, வெள்ளிக்கிழமை குடுக்குறீங்களா, உங்களுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைக்குள்ள பேமெண்ட் வந்துரும். இந்த மாரி வந்து 1,00,000, 2,00,000 நெறைய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குரூப்ல பார்த்துருக்கோம். எல்லாமே பார்த்துருக்கோம். இப்பலாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அரிதா இருக்கு. ரொம்ப வேதனையோட இருக்காங்க. அவ்வளோ பேமெண்ட்லாம் வாங்கிட்டு, இப்ப எதுவுமே இல்லாதப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நெறைய பேர் வந்து ஓகே நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் முன்னேறணும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு, ஓகே இந்த மைவித்தில வந்தாங்க. மைவித்தில வந்து அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. சிஎம் மெம்பரும் அப்டேட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ஆனா ஒரு விட்ரால் கூட எடுக்கல. நெறைய பேருங்க. 1, 2 பேர் இல்ல. நெறைய பேரு இப்ப லாஸ்ட்டா ஜாயின் பண்ணாங்க. இந்த புரொட்டஸ்ட்லாம் நடந்தது இல்லையா? போராட்டம். அப்புறம் நெறைய பேரு ஜாயின் பண்ணி நெறைய பேரு அவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அமௌண்ட் வட்டி வாங்கி போட்டு நகைய வச்சு, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு மைவித்திரி இதுலேருந்து. இருந்தாலும் மக்கள் இன்னுமே நம்பிக்கையோட தான் இருக்காங்க. பேமெண்ட் கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு, அ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எதுவா இருந்தாலும் ஏன்னா இப்போதைக்கு அவங்க பெயில் கெடைச்சு வெளிய வந்துட்டாங்க. எம்டி எப்பயோ வெளிய வந்தாச்சு. இப்போதைக்கு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு இருக்காங்க போயிட்டு. அதேபோல டைரக்டருமே இப்போ பெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இதா இருக்கு. ஓகேங்களா? அதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நன்மை நடக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
எம்டி சார் வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு புத்தம் பொலிவோட கண்டிப்பா வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாமே வெட்ட வெளியில சொல்ல வேணாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இதுவுமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. சோசியல் மீடியா நெறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க. இது அப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்னு. அ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி சார் வந்து சொன்னா தான் எல்லாமே நம்ப முடியும். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஸோ மைவித்திரி பத்தி உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.